ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சோம்பேறி டே. நாட் சோம்பேறி டே, இன்னைக்கு தான் சுறுசுறுப்பான டே. பல விஷயங்களை பேபிமா பண்ண போற டே. அப்படியே என்னப்பா என்ன டேன்னு மறந்துட்டேன் நீனு? என்ன நான் ஒன்றும் பண்ண போறது இல்லையா? என்னப்பா என்ன பண்ண போறேன்? வெளியில எல்லாம் ஃபுட்டு வேணாம், நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். லிமிட்டா வந்து சொல்றேன் லெமன் ரைஸ் அதை முடிச்சிட்டு என்ன பண்ண போற நீனு? சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா, காலையில ஏஞ்சதுல இருந்து ஒரு மாதிரி சோம்பேறியாவே இருந்தது. இன்னைக்கு என்ன டேப்பா? டியூஸ்டேவா இன்னைக்கு? சரி, ஓகே. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம வீடை ரைடு போடுறதுக்கு 4-5 பேர் வராங்க. அந்த 4-5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெயிண்டர். அவர் வந்து காலையில ரைடு விட்டுட்டு போயிட்டாரு. எப்ப அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு அவருக்கு இப்பதான் உத்தேசம் வந்துக்குது. அதனால அவரு சரிங்களா, அவருக்கு இல்ல, நம்ம இப்பதான் ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். நான் அது வரைக்கும் நான் ப்ரெஷரே கொடுக்கல. ஆமா, இன்னைக்கு வந்து பழைய வீட்டை ரைடு ஓடுறதுக்கு மௌலி போயிருக்கான். ஏன்னா அங்க வந்து சோஃபா வருது, சோஃபா டைனிங் டேபிள் எல்லாமே அங்க வர சொல்லிட்டோம். ஏன்னா இங்க வந்து இப்ப பெயிண்ட் அடிக்கிறதுனால இங்க கொண்டு வந்து அதை போட முடியாது. அதனால அந்த வீட்டுல இறக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் வரும்போது அங்க இருந்து எடுத்துட்டு பாருங்க. எங்களுக்கு எத்தனை 7 வேலை, 1க்கு 7 வேலை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ போடுறதுக்கு மஸ்கிட்டோ நெட்காரங்க வராங்க. அது அவங்க ஒருத்தர் தான் பாக்கி. அவங்களும் வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க ஒருத்தர் தான் வெயிட்டிங். ஓகேவா, நான் கடையில வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, நம்ம 2 பேர் தானப்பா, மௌலி அங்க போயிட்டான், நம்ம இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம், சரி வா நம்ம 2 பேர் தானே ஏதாவது கடையில வாங்கி ஆர்டர் போட்டுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மனசு கேட்கல, இவருமே சொன்னார் நம்ம 2 பேர் தானே. எனக்கு பிடிக்கல. ஒரு லெமன் சாதம் செஞ்சா அழகா முட்டை ஆம்லெட்டை போட்டு மாம்பழம் இருக்குது, மாம்பழத்தை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்க முடியாது. அப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம அங்க போய் நம்ம பழைய வீட்டுல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நான் வந்து ஒரு ரொம்ப நாளா வந்து இந்த ஒரு ஐஸ் கட்டி இது வாங்கி வச்சிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோம்பேறி டே தான் இன்னைக்கு. சோம்பேறி டே அப்படின்னா ப்ரிப்ரேஷன். நம்ம வந்து லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி தவிக்கும். நம்ம இந்த பிரியாணி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக தண்ணி தவிக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளால லெமன் வந்து நம்ம உடம்புக்கு டீடாக்ஸ் பண்ணும். ஓகேவா, அதனால என்ன பண்ணிட்டா அப்போதைக்கு எடுத்து பிசைஞ்சு குடிக்கணும் அப்படின்னா ஏன் பண்றான் போங்க அப்படின்ற மாதிரி இதாயிடுதா. ஓ, இப்போ எல்லாத்தையும் இதை கியூபா மாத்திப்பியா? இது வந்து கியூபா மாத்தி வந்து வச்சுக்கலாமா அப்படி. ஓகேவா, இப்படி ஐஸ் கட்டி பண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு மாசம் 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி. ஓ, எப்போ தேவைனாலும் எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி பண்ணிக்கலாம். ஊற்றி நம்ம பவுடர் வந்து இதுலயே வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பவுடர் அரைச்சு சக்கரை இருக்குல்ல, சக்கரையை வந்து பவுடர் ஆக்கி இதுல கலக்கி கியூபா போட்டுக்காங்க. வெறும் நீ தண்ணி ஊற்றணும்னு ஊற்றிக்கலாம், சோடா ஊற்றணும்னாலும் நீ ஊற்றி குடிச்சிக்கலாம். லெமன் ஜூஸ் ரெடி மிக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு நான் நிறைய தடவை லெமன் வாங்கி வைக்கிறேன், ஆனா அதை செய்யறது இல்லை நானு. சரி, ஓகே, இன்னைக்கு பார்த்து லெமனை சரி நம்ம இன்னைக்கு வெட்டியாதான் இருக்கிறோமே, கொஞ்சம் எல்லாத்தையும் ஏற கட்டி கொஞ்சம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு லெமன் ஜூஸ்க்கு வந்து எடுத்து லெமன் சாதம் செய்ய போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு. ஏன்ப்பா இந்த இப்பெல்லாம் லெமன்ல சாரே வர மாட்டேன் கருமோ. அது காயா இருக்குப்பா. நீ ஆக்சுவலி கீழே நல்லா தேய்ச்சி அது கொல கொலன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஆனாலுமே பாரு, ஒரு டியூப் கூட வராது போல இது பண்றதுல. கையில புழிஞ்சா எப்படி இருக்குது, நிறைய வரும். கையில புழிஞ்சா வரவே வராது. உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதா அதை போட்டு புழியறதுக்கு? பாப்போம். நல்லா ஆயிடுச்சா? ரொம்ப ஓவரா புழிஞ்சுன்னா கசப்படிக்கும். இங்க பாரு, இப்ப இதுல எப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்குன்னு காட்டேன். இங்க பாரு, இதுக்கு வித்தியாசம் பாரு. இந்த இதுல பாரு அப்படியே இருக்குது, நசுங்கி இருக்குது இதெல்லாம். விடாத. அப்புறம் கேரட் பீன்ஸ்லாம் அறுத்து வச்சிருக்குது. ஆனா நாங்க இப்ப அதெல்லாம் செய்யறதா இல்ல, எடுத்து உள்ள வச்சு பொரியல் செய்யதான் பண்ணதான் போறியா? ஏதாவது இன்னைக்கு வெஜிடபிள் சேர்க்கணும்ல நம்ம வயிற்றுக்கு. ஐயோமா, இத கட்டியாகுதுப்பா, அவ்வளவு தோல் ஹார்டாகுது. இது லெமனா இல்ல சாத்துக்குடியான்னு தெரியல. பாத்தியா, இத ஊத்தி இப்ப ஐஸ் போட்டு வச்சுட்டேன். இது நான் எப்ப எனக்கு தேவையோ நான் வந்து ஜூஸ் எடுத்து குடிச்சுப்பேன். இப்ப தேவைப்படலையா உனக்கு? தேவைப்படல, அதனால இதை வந்து இப்ப வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு தேவைங்கும் போது எடுத்து வச்சுக்கணும். நம்ம லெமன் விலை கம்மியா விற்க தெரியுமா, அந்த மாதிரி டைம்ல 1 கிலோ லெமன் வாங்கி வந்து இப்படி புழிஞ்சு வச்சுட்டோன்னு 3 months கொடுங்க. அண்ணொன்னு கூட இருக்குது பாரு, அவன் மூஞ்சி கழுவுறதுக்காக ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறான் பாரு, அவ்வளவு காசு கொடுத்து. அதுல கூட லெமன் புழிஞ்சு ஊத்து. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தேன்னா, இட்லி தோசை மாவு.
என்னப்பா எதுக்குப்பா இப்ப அரைக்கிற? அரைக்கல இது எப்படின்னா இப்ப கழுவி நான் காய வச்சிருவேன். ஆ. ஓகேவா? கழுவி காய வச்சு பவுடரா நம்ம வந்து மிக்சில போட்டு குறை அரைச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாசம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். 6 மாசம்லயே இது வரைய வராது. நான் இப்ப வந்து நமக்கு 3 பேருங்கனால இந்த சின்ன டம்ளர்ல நான் எப்பயும் போடுற அளவு 4க்கு 1 அந்த மாதிரி போட்டு இப்ப நல்லா கழுவி ஊற வச்சு கழுவி நல்லா காய வச்சு எடுத்து நம்ம மிக்சிலேயே போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப வேணாம்ப்பா, எடுத்து அப்படியே டப்புல போட்டு வை. எது இப்போ 10 நாள் எங்க வீட்டுல வேலை நடக்கும். நான் இதை எடுத்து நான் அங்க போயிடுவேன். ஏன்னா எனக்கு எப்பயாச்சும் இட்லி தோசை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நைட் இதை ஊத்தி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு அரைச்சுனா ஒட்டுக்கா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது இல்ல. பேபிமா நீ தப்பு பண்ற. என்ன நீ வந்து இப்படிதான் பண்ணி என்ன விளங்க விடாம இதெல்லாம் செஞ்சு வச்சா சாப்பிடணும். பொருள் வீணா போயிடுமோன்னு பயப்படுறேன் நானு. பொருள் வீணா போறதுக்கு எதுக்கு நீங்க வாங்குறீங்க? நீங்க எல்லாம் இருக்கீங்க கடையில வாங்கி தின்றதுக்கு, எதுக்கு என்ன வந்து எனக்கு ஒரு கிச்சனை கட்டி கொடுத்தீங்க? நான் அதுக்குதான் உனக்கு வந்து காம்பாக்டா இருக்கட்டும் கிச்சனை கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. இது சின்ன கிச்சனா, இது பெரிய கிச்சன் தான். அதனால இப்ப இதை ஊற வச்சு நீ கழுவி காய வைக்கும் போது மழை பெய்யும், திருப்பி ஓடு அதை போய் எடுன்னுவ. இப்படி வாய வைக்கிற என்ன நடக்கும்ன்றத நான் முதல்ல சொல்றேன்ப்பா. கேரளா மாதிரி ஆயிப்போச்சு நம்ம ஏரியா. மத்தியானம் மேல அப்படியே வானம் மூட்டம் அடைஞ்சு மழை பெய்யுது. கண்குத்தி பாம்பா பார்த்துனே இருக்கணும் போல. நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், காய வச்சு எடுத்து மிக்சில போட்டு கொரகரப்பா அரைச்சி எடுத்து வச்சு போறேன். ஓகேவா? எனக்கு தேவைங்கும் போது நைட்டு வந்து நீ நல்ல டிப்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுக்குற, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு நல்ல டிப்ஸா போறது, எனக்கு பொருள் வேஸ்டா போயிடுது. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். காசை குத்து வாங்குறவங்களுக்கு தான் அது தெரியும். பூப்பா இன்னைக்கு மட்டும் மகள நீ காய வச்சு அது மழை பெய்யட்டும், நான் வீடியோ எடுக்கிறேன்னா இல்லையா பாரு. இன்னைக்கு நான் பாரு செய்யணும் இல்லையான்னு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மோர் போட்டு தரனா நல்லா சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். இவ்வளவு வேலை செஞ்சா ஒரு மோர் போட்டு தரலான்னு நமக்கு ஏதாவது இருக்கா? நீ சோறு போட்டு ஊத்தினா சாப்பிட்டுடலாம் மொத்தமா. முட்டை வேற காலி. சரி விடு, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்படி இல்லப்பா, என் பேச்சை எப்ப நீ கேக்குறியோ அப்பதான்ப்பா உருப்பிடுவேன். வானம் மூடிடுச்சு பாருங்க. இப்ப மத்தியானம் 2:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் மழை பெய்யும் பாருங்க. என்ன நடக்குதுன்றத நான் சொல்றேன்ப்பா. எனக்கு அப்படியே ஏதாவது கேட்டா நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு வாங்க. எனக்கு இப்ப நைட்ல வந்து எனக்கு ஃபுட் வீடியோவா வருது, ஆசையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இந்த சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஏக்கமா இருக்குதுப்பா அந்த சாப்பாடுலாம் பார்க்கும்போது. எனக்கு முடியலப்பா என்னால. நீங்க சாப்பிடாதனால என்ன வந்து எப்படி நீங்க வந்து சோறு போடாம எனக்கு சாப்பிடுறீங்கப்பா. நீங்களும் சாப்பிடாம உனக்கு சோறு போடாம யார் சாப்பிடுச்சா? உனக்கு விதவிதமா ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்குறோம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ஏதாவது வேணும், நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. என்னை வந்து நீங்க சாப்பிட விடாம என் கையை கட்டி போட்டு டெய்லி பிரியாணி வாங்கி கொடுத்து என்ன சாப்பிடுகிற நீ. பிரியாணி ஆசையை வேற தூண்டுற நீ. நேத்து சிக்கன் கடைக்காரே கேட்டாரு, அண்ணா நீங்க அக்கா அவ்வளவு வாங்கி பண்ணாங்களே, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா அப்படின்ட்டு. செஞ்சனா சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா இனிமேல்ட்டு அந்த மாதிரி விதவிதமா ஒரு 4 கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடணும். நேத்து நான் பார்த்தேன் தலைய. சரி நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் இருக்குது. நவிமா இதெல்லாம் காலி பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு அந்த வீடு தான். இந்த பக்கம் தலையவே வச்சு பார்க்க முடியாது. எனக்கு மழை வந்துருமோன்னு பயமா இருக்கு. துணி வேற காய போட்டுருக்குறேன். 100% வரும். துணி நனைஞ்சிருமோன்னு பயத்திலேயே திரும்பி கேரளா கிளைமேட்டா மாறி பல நாள் ஆச்சு. திடீர்னு மழை வருது. அங்கெல்லாம் தாம்பரத்துல மழையே பெய்யாது. மழை பெய்யறது நல்லது தானே, தண்ணி பிரச்சனையே வராது. இல்லன்னு சொல்லல, ஆனா இங்க இப்படி திடீர்னு மழை பெஞ்சா நான் என்னத்த பண்ணுவேன் நானு. சரி ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் போட்டு இடிச்சுன்னுக்குற? வர கல்ல உடச்சிடாதப்பா. நீ வேலை செஞ்சாலே செலவு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடாத என்ன. அந்த மாதிரிலாம் நீ பண்ணதுனால தான் நடுவில் ஒன்று அப்படியே ஹோட்டல்லையே சாப்பிட வச்சேன்.
அப்படியே செலவு வச்சுட்ட வேலை செஞ்சதுல கடப்பாக்கல்ல உடச்சிட்டீங்கன்னா பாக்ஸை உடச்சிட்டீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சுதான் கிடக்குது போ உங்க கடப்பாக்கல் எங்க உடஞ்சிருக்குது வெளியில. அது வெளியில இந்த இது போட்ட கடுகு போட்ட அடுத்தது இது என்னது கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இது பேர் என்ன சொல்லுவாங்களே காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா என்ன சொல்லுவாங்க ஏதோ வத்தலை சொல்லுவாங்க. வத்தல்னு ஏதோ ஊர்ல சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல காஞ்ச மிளகா தான். காஞ்ச மிளகா, மலைப்பூண்டு, கொத்தமல்லி புளி, இது கருவேப்பிலை. இதுக்கு எதுவுமே வேணாம்ப்பா, அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். ஒரு அப்பளம் இருந்தா போதும். இதுக்குள்ள தாளிக்கிறதுலாம் போடணும்ப்பா. இல்ல லெமன் சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாலே போதும். அப்பளம் இருக்கு வாங்கிட்டு வந்தல, அதை வறுத்துக்கலாம். அதை வறுத்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஜாஸ்தி சாப்பிடணும்பா. பா நீ சாப்பாடு எவ்வளோப்பா வச்சேன்? இந்த பையன் அங்கே போயிட்டான், நைட்டு வரமாட்டான். ஞாபகமே வரல. மஞ்சள் ஓகேவா? அதுக்கப்புறம் பெருங்காய கூட காணும். நட்டலா கீழே வந்து உடைய போகுது. நீ சாப்பிடணும்னு வச்சுனுங்கிற. அதை ஃப்ரிட்ஜ் உள்ளனாச்சும் எடுத்து வை. வச்சா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால வெளில எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இது பெருங்காயத்தூள் ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நம்ம லெமன் கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தியா? போதும், அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுப்புல அப்படியே ஹீட்லயே இருக்கட்டும். எடுத்து போட்டு கலரு எப்படி இருக்குது? நீ சாப்பாடு ஜாஸ்தி வச்சுட்டு டெய்லி இவ்வளவு சாப்பாடை வச்சு வேஸ்ட் பண்ற. சாப்பாடு இல்லாத சாப்பாடு இல்லைன்றீங்க. அது நம்ம இப்போ அதிகம் ஒயிட் ரைஸ் சாப்பிடுறது இல்லைல்ல, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும்ல. ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தயிர்னாச்சும் ஊற்றி சாப்பிடுவோம். தயிர் ஊற்றுறதா நான் நம்ம 2 பேருக்கு 2 இதுவே ஜாஸ்தி. பார்க்கவே சுவையா இருக்குல்ல? எம்மியா இருக்கும். வத்தலை மட்டும் கையோட டரக்னு ஒரு 10, 15, 20 பப்பாடை போட்டேன்னு வச்சுக்கோ. அதுனா அரிசி வத்தல் தான் நம்ம வாங்கினது. இப்போ இன்னும் டேஸ்ட் அள்ளும். சிம்பிளான்னு சொல்லி எவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்க பாரு நீ. நீ சிம்பிளே பண்ணலப்பா, ஹெவியா பண்ணிருக்கப்பா. பெத்த புள்ள கேட்கும் போது பண்றியாப்பா நீனு? அது வெளில போனோன்னு இல்ல டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கிற நீனு. நீதான்ப்பா உன் வாய் அப்படி கேட்டதுப்பா. நான் கேட்டது வெறும் ஒரு லெமன் சோறு. நீ என்ன நாளாம் பண்ணிக்கிறப்ப? லெமன் சோறு, கேரட் பீன்ஸ் பொரியல் நிறைய சாப்பிடணும். ஆமா, சாப்பாடை விட பொரியல் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாரு, மாம்பழம், அப்பளம், வத்தல் பப்பட். இது பப்படு இல்ல, இதுதான் பப்பட். பப்படுன்றது அந்த இது அப்பளம். இது பேரும் பப்பட் தான். பாரு, இங்க மாம்பழம், 2 மாம்பழத்தையும் 2 பீஸ் எடுத்து வை. இது பேர் சிம்பிளாப்பா ஊர்ல. இது சிம்பிள் நான் சொல்லவே இல்லையேப்பா. இது போதும்பா, இது தேவாமிர்தம்பா. பார்க்கடல்ல இருந்து வெண்ணெயை கடைஞ்சா மாதிரி மோர் இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் காய போட்டுருக்குது. மழை பெய்யல, நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆகி டேங்க்ல இருந்து தண்ணி விழுந்ததே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ தண்ணி கொட்டி இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா இதெல்லாம் நல்லா காய வச்சுருக்குறாங்க. நல்லா காய வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்குது பேபிமா. என்னப்பா காய வச்சிட்டியா? காய வச்சுட்டு உட்காந்துக்கிறியா? வெயில்ல போட்டு அப்படியே ஒரு போரை பிடிச்சிட்டு அப்படியே சுகமா உட்காந்து.
எப்படி மோட்டர் போட்டு எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கா பாத்தியா என் இடத்த. நான் அந்த இடத்த நம்பிதான் இந்த அரிசியை காய போட்டேன். இப்ப நான் வெளியே போலன்னா என்ன ஆயிருக்குதுன்னு யோசிச்சு பாரு. இவ்வளவு நேரம் மோட்டர் ஒரே டார்ச்சரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அபார்ட்மெண்ட்லயே இருந்து பழகினதுனால இதோட இது தெரியல. அதுக்கு முதல்ல அந்த இது சீக்கிரம் போயிடும் இப்படி போட்டேன்னா. இப்போ தண்ணி இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. ஆண்டு ஒரு மாதம் பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சீக்கிரமா இது வாங்கி மாட்டணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி. அதுவே தண்ணி இல்லைன்னா அதுவே மோட்டர் போட்டுப்போம். அதுவே இதாயிடும். அதுவே எல்லாம் மோட்டர் போட்டுக்காது, நம்ம தான் போடும். மோட்டர் போடும். தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தண்ணி இல்லைன்னா அதுவே தண்ணிக்கு ஆன் ஆயிக்கும், அதுவே ஆஃப் ஆயிக்கும் ஓவர்ஃப்ளோனா. அந்த மாதிரி ஒன்று வாங்கி அந்த மாதிரி தான் இருக்கு. என் இடத்த பத்தியா என் கல்லஞ்சக்கார நீ வந்து என் மாவு ஆட்டக்கூடாதுன்னு என் இடத்த வீண் பண்ற மோட்டர் போட்டு ஓவர்ஃப்ளோ ஆக்கி. சொல்லிட்டு தானே போட்டேன், உனக்கும் ஞாபகம் இல்ல. எனக்கு இருந்தது. சரி ஆஃப் பண்ணிருப்பேன். நான் அப்பவே கேட்கலாம்னு நினைச்சேன். மோட்டர் போட்டி ஆஃப் பண்ணியாப்பான்ட்டு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. சரி ஆஃப் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சு விட்டேன். நான் ஒரு வார்த்தை கேட்டுருந்துக்கலாமா எப்பவாச்சும். 1 மணி நேரம் தண்ணி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இறங்கிடுச்சு சோஃபா. இதுக்கே வீடு அடைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஓபன் பண்ணி போட்டா இல்ல அவள் தான். அந்த சோஃபா எனக்கு தெரிஞ்சு அந்த 3 சீட்டர் அங்க போட்டுடலாம்ப்பா. அதுதான் சொல்றேன். 3 சீட்டர் அங்க, 2 சீட்டர் இங்க, இது இங்க. அதுதான் கரெக்ட். இது 3 சீட்டர் கரெக்டா செட் ஆயிடும். 3 சீட்டர் ஒரு பக்கம் கரெக்டா ஆயிடும். இங்க டைனிங் டேபிள் போட்டு இங்க 2 சீட்டர் போட்டுடலாம். இங்க டைனிங் டேபிள் வந்துடும், இங்க 2 சீட்டர் வந்துடும். இதை மேலே தூக்கிடலாம். அங்கெல்லாம் எடுத்துட்டு போக வேணாம். மேல நடக்கிறதுக்கே இடம் பத்தாதுப்பா. அளந்து பாரு வேண்டாம். இல்லப்பா, இது பாட்டுன்னு அங்க இருக்க போகுதுப்பா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த சேரை தூக்கி எங்கனாச்சும் யார்கிட்ட ரூம்லனாச்சும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இறக்கி வைக்கிறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இறக்கி வச்சாச்சு. திருப்பி நம்ம எங்க பழைய குடி கதவு திறடின்னு பழைய வீட்டுக்கு போறோம். ஓடுது பாருங்க. பேபிமாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புது சோஃபா ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே அது மேல உளுந்த காய வச்சுன்னு இருக்குது. நான் என்னப்பா பண்ணேன்? ஃபேனை போட்டு விட்டு வந்துரு. அட்லீஸ்ட் காத்துல பறந்துருமோ? காத்துல எல்லாம் பறக்காது. இது இப்படியே வச்சா பூசணம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இப்போ இதுல பேப்பர்ல போட்டேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே ஆறின்னு கிடக்கும். குளிக்காத கப்பி பாண்ட. நான் வந்து நம்ம வீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போகும்போது அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நான் சந்தனம் ஞாபகம் வச்சுக்கோ. சந்தனம் குளிக்கிறீங்கன்னா கூட ஒண்ணும் தெரியாது. ஆனா நீலாம் அப்படியா? கிடையாது கிடையாது. எல்லாம் வந்தா ஒரே முட்டா வராங்கப்பா. இதெல்லாம் வரவே மாட்டேன்றாங்கப்பா. மழை வேற வருதுப்பா இதுல. என் ஃபேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு டேனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வந்ததுன்னா அப்படியே வாடி வதங்கிடுவேன். இல்ல போய் நின்னாலே ஃபேஸ் டேன் ஆயிடுது. வீட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்கணும். என்ன வீட்டுக்குள்ள சும்மா வச்சுக்க கூடாது, ஏசி போட்டு வச்சுக்கணும். ஏசி போட்டு தலை வச்சுன்னு இருக்கணும். கொஞ்சம் வாடினாலும் எங்க ஜோலி முடிஞ்சுது. வெயில போய் ஒரு துணியை காய போட்டு ஒரு அரிசி காய வச்சேன். இப்படி கிளைமேட் எல்லாம் சதி பண்ணுச்சுன்னா அப்புறம் பேபிமா என்னதான் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சும்மாவே வாய் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆகுதா சொல்லுங்க பாக்கலாம். இல்ல அதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுதா? இல்ல வெயில்னாலும் மழைனாலும் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. பேபிமாக்கு இல்ல பூ மாதிரி பெத்துட்டாங்க. பூ என்ன பூப்பா? ரோஜா பூவா? டிசம்பர் பூவா? மல்லி, அல்லி, குள்ளி சொல்லுங்க. ஈஸியா வெயில் பட்டா வாடிரும் அப்படின்ற பூ. நான் வந்து ஹில் ஸ்டேஷன்லயே இருக்க வேண்டியவ. அதனாலதான் மனுஷன் ஹில் ஸ்டேஷன்ல படிச்சுக்கிறான். நீதான் அங்க இருந்து தூக்கின்னு வந்துட்டீங்க. சென்னையில கருவாடு வதக்கிற மாதிரி என்ன கொண்டு வதக்கிறதுக்கு. என்னப்பா பண்ண முடியும்? யார் தலையில என்ன எந்த ஊர் அப்படின்னு எழுதி இருக்கோ அந்த ஊர்ல தான் இருக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேசினேதான் போவாரு. சரி ஓகே, நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா இதாடுது? அதான் ஒரு விதி தானே இருக்கு, இன்னொரு இது இல்லையா? ஆடுற மாதிரி தான் வச்சிருக்கான்ப்பா. ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சா? இறக்கணும். அங்க உட்கார்ந்தா எனக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்ல. இருந்த ஒரு ஸ்டாண்ட் நல்ல ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சிச்சு. அது எந்த லெவல்ல உங்களுக்கு ஓகே? இது நான் உட்கார்ற அப்பதானே தெரியும். ஏன்பா இது ஓகேவாப்பா? கரெக்டா இருக்கா? டோட்டல் வேஸ்ட் பண்ணியா?
ஆனா அது நல்லா இருந்ததுப்பா எனக்கு இல்ல, அது இழுத்தா உள்ள வரைக்கும் வரும் பாரு. ஆமா இல்ல இதுவும் வரும். இது வராத காரணம் அங்க ஷூ பாக்ஸ்லாம் போட்டு மடக்கி நிக்குது. இருக்குது இப்போ. நாட் பேட். ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி வரல இல்ல, அந்த குவாலிட்டி வரலையா? இல்ல அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல. இல்ல உனக்கு கீழே நிறைய இது எல்லாம் வச்சிருக்கிற, அதெல்லாம் நவுத்தி விட்டீங்கன்னா இதுவும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உள்ள வரைக்கும் வரும் உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க லேப்டாப் டேபிள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை நாள் இல்லாம எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிட்டே இருந்தது, கழுத்தெல்லாம் ரொம்ப வலிச்சுது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன சொல்றீங்க, குண்டாயிட்டீங்கன்னு. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் குண்டு ஆகல பேபிமா. நான் அதே வெயிட்ல தான் இருக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இறைச்ச மாதிரி. அது வாட்டர் பா, நீ ஜாஸ்தி வாட்டர் குடிச்சினா உன் பாடி வாட்டர்ல மிதக்குது. தண்ணி குடிக்கிறேன், அப்புறம் வேர்வெளியே மிதக்கிறதுனால ஊறி ஊறி உப்பி. ஆமா சரி, நீங்க அத தப்பா எடுத்துக்கிறீங்க குண்டுன்ட்டு. இருந்தேன், இப்ப எவ்வளவு இருக்கேன்னு தெரியல. செக் பண்ணிடுவோமா? ஐயோ இல்ல 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 ஒழுங்கா எடு ட்ரெஸ். 83.83. 1 கிலோ ஜாஸ்தியா இருக்கா பாப்பா? 1 கிலோலாம் ஜாஸ்தி. 1 கிலோ ஜாஸ்தியா இருக்கு. 82 தான் இருந்தேன், இப்ப 1.5 கிலோ ஜாஸ்தியா இருக்குனே. டெய்லி அந்த தின்ற லட்டு வேலை. ஏதோ ஸ்வீட் எடுத்து வச்சு போட்டு அமுக்குன்னு அமுக்கின்னுக்குற. இப்படி 84, 85, 86 ஏறின்னு போனோம்னா நான் என்னத்துக்கு ஆகுவேன்ப்பா? வேலைக்கு ஆகும். நிறைய பேர் டயட் இருக்க சொன்னீங்க, வாக்கிங் போக சொல்றீங்க, நிறைய பேர் எல்லாமே பண்ண சொல்றீங்க. பண்றேன். ஏன்னா இதுக்கு மேல இப்படி ஏறின்னு போச்சுன்னு வைங்களேன், உலகம் வீங்கி வெடிச்சிடும். அப்புறம் டபுள் எக்ஸ் கூட பத்தாது, டபுள் எக்ஸ் கூட எடுத்ததெல்லாம் பத்தாது. அப்ப திருப்பி நான் வேற சைஸ்க்கு எங்கேயாவது போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க வந்தாச்சு, வந்து இதெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. நிறைய வேலைகள் இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். உள்ளெல்லாம் வந்து துணியெல்லாம் மடிச்சு ஏற கட்டி கிளீன் பண்ணிக்கிறேன். ஃபுல் வேலை இன்னைக்கு, ஏகப்பட்ட வேலை இன்னைக்கு இங்க ஃபுல்லா. இந்த டேபிள் இல்லாம ஒரே டார்ச்சரா இருந்தது. கை வலிக்குதுன்னு இருந்தா ஏந்தி இறக்கமா இருக்குப்பா. அங்க பாரு, அது ரெடி பண்ணிக்கலாம்.